இப்போ நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். கஸ்டமரு இந்த டெக்னீஷியனை வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த டைரக்ட் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொன்னார், சார் நீங்கள் ஏசியை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த ஏசி ஆன் பண்ணியே ஓட்டியிருந்தா இந்த வண்டியில் எந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டால் இல்லை வந்திருக்கும். ஆனால் என்ஜின் சீஸ் ஆகிருக்காது. ஏன்னா ரேடியேட்டர் ஃபேனு கண்டினியூஸாக ஓடுறதுனால என்ஜின் சீஸ் ஆகாது. ஆனால் வேறு சில பிரச்சனை இருக்கும். என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, இந்த வண்டியில் கம்ப்ரஸர் கண்டினியூஸாக ஓடுறதுனால அதனுடைய லைஃப் டைம் குறைஞ்சிடும். இது ஒன்று. ரெண்டாவது, ஏசி கம்ப்ரஸர் கண்டினியூஸாக ஓடுறதுனால ஏசி கூலிங் காயிலில் கண்டென்சேஷன் ஆகிட்டு சிஸ்டமும், அதாவது ஏசி சிஸ்டம் ஓடிட்டே இருக்கும், ஆனால் சில்னஸ் வராது. இது ஒரு ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டு. சரியா, இந்த பிரச்சனை வரும். மூணாவது ஒரு விஷயமும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் இருக்கு இல்லையா, ஒருவேளை அது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஓவர் பீரியடில் கம்மியானாலோ இல்லை லீக்குனாலோ ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் போயிடுச்சு அப்படின்னா அப்போவும் இந்த ஏசி கம்ப்ரஸ் ஓடின்னு தான் இருக்கும். ஏன்னா இது டைரக்ட் பண்ணி வச்சுருக்கு. அப்படி அந்த ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் இல்லாமல் இல்லை குறைவாக இருக்கும்போது ஓடிச்சுன்னா இந்த ஏசி கம்ப்ரஸரை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சீக்கிரமே டேமேஜ் ஆகி போயிடும். லைஃப் ரொம்ப சீக்கிரம் போயிடும். சரிங்களா, ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் என்ஜின் ஆயில் இல்லாமல் இல்லை கூலண்ட் ஆயில் இல்லாமல் என்ஜினை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு சீஸ் ஆகிடுமோ அதேமாதிரி கம்ப்ரஸரும் சீஸ் ஆகிடும். சரியா, இன்னொரு செனாரியோ இருக்குது. ஒருவேளை வந்து பார்த்தோன்னா ஏசி கம்ப்ரஸரு நீங்கள் ரெஃப்ரிஜரேஷன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா அது அந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரெஃப்ரிஜரேஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் போது ஏசி கம்ப்ரஸ் ஓடக்கூடாது, கட் ஆஃப் ஆகணும். அதுதான் இசிஎம் செய்யும். ஆனால் இவங்க டைரக்ட் பண்ணதுனால இசிஎம்முக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் வந்து ஹை ப்ரெஷர்லையும் ஏசி கம்ப்ரஸ் ஓடிச்சுன்னா அது சேஃப்டி இஷ்யூ. எங்கேயாவது என்ன ஆகும், வெடிச்சிடும். ஹோசஸ்ஸு இந்த ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் உள்ளது வெடிச்சுன்னா கார் வெடிச்சுன்னு சொல்லலை, இது ஏசி கேஸ் சர்க்குலேஷன் ஆகக்கூடிய அந்த பாத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடம் எது வீக்காக இருக்கோ இருக்கிறதுலையே அது வந்து வெடிச்சிடும். ஒருவேளை ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் கரெக்டாக இருந்துமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த கம்ப்ரஸர் ரெகுலராக ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஃபெயிலியர் வச்சுக்கும். ஏன்னா டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ரேடியேட்டர் ஃபேனு ஃபெயிலியர் ஆகலாம். ஏன்னா அந்த மோட்டர் ஃபால்ட்னால அப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் கண்டினியூஸாக வந்து ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ரெஃப்ரிஜரேட்டரோட கேஸோடைய டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ் ஆகும். ரொம்ப ரைஸ் ஆச்சுன்னா அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகுதுங்கிறது இசிஎம் டிடெக்ட் பண்ணி ஏசி கம்ப்ரஸ் ஆஃப் பண்ணி விடணும். ஆனால் இந்த இசிஎம்லேருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணி பைபாஸ் பண்ணி விட்டதுனால டைரக்ட் பண்ணதுனால கம்ப்ரஸர் ஓடிட்டு தான் இருக்கும். ஓடும் போது ஒரு ஸ்டேஜில் ஏசி கம்ப்ரஸரோட ப்ரெஷரு ரெஃப்ரிஜரேட்டர் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு இருக்குது, அது ஓப்பன் ஆகி புஷ்ஷுன்னு அடிக்கும். ஒருவேளை இன்னும் பைபாஸ் பண்ணுறேன் இல்லாட்டியும் வந்து பார்த்தோன்னா வந்து பெட்டர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இந்த இந்த ஏசி கம்ப்ரஸரை கூட அந்த ரிலீஃப் வால்வு கூட யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாண்டர்டை டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாகும், ப்ரெஷர் அதிகமாகிட்டு எங்கே ஒரு இடத்துலேருந்து வெடிக்கும். சரியா, ஸோ இப்போது இந்த வண்டியில் வந்து பார்த்தோன்னா ஏசி கம்ப்ரஸருமே இது வந்து யூஸபிளாக இருக்குமா இல்லை அதுவுமே போயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதையுமே பார்க்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த பைபாஸ் பண்ணுறது டைரக்ட் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க. அப்படியே டைரக்ட் பண்ணுறீங்க பைபாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டெக்னீஷியன் வந்து வெல் ப்ரொஃபஷனல் பர்சனாக இருக்கணும். இருந்து டைரக்ட் பண்ணுறதோ இல்லை பைபாஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய கான்சிக்வன்ஸை அவர் தெரிஞ்சு வச்சுருந்து அந்த கான்சிக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. சரியா, இந்த நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுறது பைபாஸ் பண்ணுறதுக்கு அது பண்ணாமல் ஒரு காம்பவுண்ட் வாங்கி போட்டால் அதனுடைய காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய கான்சிக்வன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கலாம். ஸ்டில் நான் அட்வைஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அப்படி ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அதனுடைய கான்சிக்வன்ஸ்லாம் புரிஞ்சு அதனுடைய காஸ்ட் ஃபேக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரைவ் பண்ணி அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கிறது அட்வைஸபிள். சரியா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வண்டியில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னா கம்ப்ரஸரை மாற்றுறது ஈஸி, ஏசி கூலிங் காயிலுக்கு மாற்றுறது ஈஸி, இசிஎம் மாற்றுறது ஈஸி, ரிலே மாற்றுறது ஈஸி. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மாற்றுறதுலாம் ஈஸி. ஆனால் எது ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி, அதாவது எந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னா ஒயரிங் சர்க்யூட் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. நம்ம நினைப்போம் ஒயரிங்னா என்ன சார், கட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு டேம்பர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷீல்டு. நீங்கள் எங்கே போயிட்டு பிரித்து என்ன டேம்பர் பண்ணியிருக்கான்னு தெரியும் பார்ப்பீங்க, எப்படி டேம்பர் பண்ணியிருக்கான்னு பார்ப்பீங்க. சரி, டேம்பர் பண்ணதை நீங்கள் கட்டிட்டு நீங்கள் அந்த ஒயரிங் சர்க்யூட் எடுத்து இது மாதிரி ரீகனெக்ட் பண்ணாலும் வண்டி ஒர்க் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனைக்காக தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சோ மச் காம்ப்ளெக்ஸிட்டி ஆகிடும்.
அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டைமில் வந்து அந்த ஒர்க்கை சரி செய்யாததுனால வந்ததுனால உங்களுக்கு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டமே ஆகிற நிலைமைக்கு போயிடும், எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால் இது வந்து ஒரு ஒயரிங் சர்க்யூட்டு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இப்படிலாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. உங்களோட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வெல் டயக்னோசிஸ் பர்சன்கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களை பிரச்சனையை சொல்லுங்கள், சரியா? அவர் அதை டயக்னோஸ் பண்ணி எந்த ப்ராப்ளமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கட்டும். நீங்களாக வந்து ஒரு அசம்ஷனில் இது எலக்ட்ரிக்கல் தான் இருக்கும், எளிதான் கிடச்சிருக்கலாம், இல்லை ஒயரிங் தான் ஃபால்ட்டு, ஸோ இதை நம்ம பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கொடுத்து இந்த ஒயரிங் சர்க்யூட்டை செக் பண்ண சொல்லலாம், எலக்ட்ரிக் செக் பண்ண சொல்லலான்னு அதெல்லாம் செஞ்சு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் செஞ்சு இதை ஒர்க் பண்ணி கொடுத்தாருன்னா இந்த சிக்கல்லாம் போய் மாட்டுவீங்க. ஏன்னா இந்த கார் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு செமி ஆட்டோமேஷன், சரியா? செமி ஆட்டோமேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேஷன் சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்கு. ஒரு ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகணும்னா அதுக்கு சில இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், அதை வச்சு தான் ஈஸியாக ஆன் பண்ணணும். என்னென்ன ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகுனா ரெஃப்ரிஜரேட்டர் ப்ரெஷர் சரியாக இருக்கணும், என்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் வந்து இப்போ என்ஜின் கூலண்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லிமிட்டடோட கம்மியாக இருக்கணும், சரியா? அப்புறம் ஏசி ஆன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய இன்புட்டெல்லாம் எடுத்து தான் இந்த வண்டி என்ன பண்ணும், ஏசி கம்ப்ரஸர் ஆன் பண்ணும். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஜினை நல்லா ரவ் பண்ணீங்க, ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா என்ஜின் கம்ப்ரஸரே சுவிட்ச் ஆஃப் பண்ணும், ஏன்னா அது பவர் கிடைக்கணும். ஸோ இவ்வளோ அல்காரிதம் இவ்வளோ இன்புட்டெல்லாம் வச்சு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது அது முடிவு பண்ணது ஏசி கம்ப்ரஸர் எப்போ ஆஃப் பண்ணணும், எப்போ ஆன் பண்ணணும், ரேடியேட்டர் ஃபேனை எப்போ ரன் பண்ணணும், எப்போ ரன் பண்ணணும். இன்ஃபேக்ட் ரேடியேட்டர் ஃபேனை சுற்றலை அப்படின்னா உங்களுக்கு ஏசி கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுறோம், அதுவும் காரணம், சரியா? ஏன்னா வண்டியோட பிக்கப் பிரச்சனை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கம்ப்ரஸர் வந்து ரேடியேட்டர் ஃபேனை சுத்தாமல் ஏசி கம்ப்ரஸர் ஓடிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஏசி கம்ப்ரஷனோட அந்த ரெஃப்ரிஜரேட்டிங் கேஸோடைய ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற விஷயத்தை போய்ட்டு ஒரு எலக்ட்ரிஷியன் கொடுக்குறேன், ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறேன். எலக்ட்ரிஷியன் மெக்கானிக்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, ஆனால் இந்த ஒர்க்கை யார்கிட்ட எடுத்து கொடுக்குன்னா ஒரு வெல் ப்ரொஃபஷனல் பர்சன், டயக்னோஸ்டிக் பர்சன் கொடுங்க. அவர் அதை பார்த்துட்டு இந்த ஒயரிங் இஷ்யூஸ்னால் அது என்ன பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸில் ஒர்க் ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அசைன் பண்ணுவார் எலக்ட்ரிக்கல் பர்சன்கிட்டையும் ஏசி மெக்கானிக்கிட்டையும், சரியா? ஒரு ஒர்க் அசைன் பண்ணக்கூடிய அந்த மாதிரி அவர் அசைன் பண்ணான்னா அதுக்கு சரியாக வரும். ஆனால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சில சிக்கல்கள் நிறைய மாட்டுவீங்க, சரியா? ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது, சரியா? கமெண்ட் செக்ஷன் கொடுங்க, இவ்வளோ லென்த்தியாக தேவையில்லை அப்படின்னா நம்ம அடுத்த டைம் வந்து லென்த்தியாக கம்மி பண்ணி கொடுக்க பார்க்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்ல வரணும் அது முழுசாக போய் உங்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய லென்த்தியாக இது போயிடுச்சு. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் இதெல்லாம் தவிர்த்துக்கலாம் சார் அப்படின்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் இன்னுமே கட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், சரியா? ஸோ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தம்பி என்னடா எது வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட், எது கண்டென்ட் மிஸ் பண்ணியிருக்கேன்,